சுவாமிநாதன், BL சந்தோஷ் பேசி இருக்க அந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, BL சந்தோஷ் அவர்களுடைய பேச்சு என்பது அவர்களுடைய பாஜகவினுடைய ஒரு திரைமறைவு அஜெண்டா என்ன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதுதான் அவர்களுடைய தொடர்ச்சியான திட்டமிடல். நீங்க கேட்டதை போல NDA வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. இப்ப புதிதாக வந்திருக்கிற விஜய் கூட அதான சொல்றாரு, பாஜக மற்றும் சிலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அவர் கூட கடைசியாக நடந்த பிரச்சாரத்துல அப்படிதான் வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருந்தார். இது மட்டும் இல்லாம இன்னொன்று அக்னிசோழன் இந்த இடத்துல ஒரு விஷயத்துல குறிப்பிடுகிற பொழுது சொல்றாரு, பயத்தின் காரணமா அப்படி சொல்றாங்கிறாங்க. ஆனா அது பயத்தின் காரணம் இல்ல, திமுகவோட வெற்றி சூத்திரமே அதுதான். கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த மூன்றுலயே அவர்களுடைய வெற்றி எடுத்து பார்த்தோம்னா, திமுகவோட வெற்றி எடுத்து பார்த்தோம்னா, பாஜக எதிர்ப்பு அந்த ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்திருந்தாங்க. பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் திமுக தேர்தலை சந்திச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கை கொடுத்தாங்க. அந்த வெற்றி சூத்திரத்தை தான் மறுபடியும் திமுக கையில் எடுக்கிறாங்க. இது பயமான சூத்திரம்னு நான் பார்க்கல. ஒன்று. இன்னொன்று, அதேனாலதான் அதையும் அப்படியே விஜய் கையில் எடுத்துக்கிறார். இதுல அதிமுகவுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கு சார். எப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தாவேக்காவும் எடுக்கணும் ஒரு பேச்சு இருக்கோ, அதே போல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் விஜய் எடுப்பார். அந்த வகையில் இது அதிமுகவுக்கு ஒரு சிறிய லாபம் இருக்கு இதுல. பட் அது விஜய் எவ்வளவு கூர்மைப்படுத்துறாங்கிறத பொறுத்துதான் களம் இவர்களுக்கு சாதகமா மாறும். பட் ஆனா விஜய் அதை கூர்மைப்படுத்தல. நீங்க ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது, CBI விசாரணை வளையத்துல இருக்காரு, நீதிமன்றம் ஒரு இன்னொரு விஷயத்துல வரிய கட்டுங்கன்னு கொட்டு வைக்கிறாங்க. இவ்வளவுக்கு பின்பு அவர் பாஜகவை ரொம்ப வெளிப்படையாக எதிர்க்கல, பட் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார். அவர் கொள்கை எதிரின்னு மட்டுமில்லாம இன்னும் தீவிரமா களமாடினார்னா திமுக வழக்கமாக வாங்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் சிதறும். பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது திமுக தொடர்ந்து அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. விஜயை விட தாங்க தான் பாஜகவை எதிர்க்கிற தீவிரமான ஆளுங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி, திரு டிடிவி தினகரனோட செய்தியாளர் சந்திப்பை கவனிச்சிருப்பீங்க. கடந்த ஓரிரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாத்துலயுமே அவர் சொல்ற விஜய் திமுக ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையில் அதை சொல்றாரு? இல்ல, அது இரண்டு தரப்பு ஓட்டையுமே அவர் பிரிக்கிறார். அவர் திமுக ஓட்டுன்னு மட்டும் கிடையாது, திமுக ஓட்டும் பிரியுது. அது எங்க பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிறுபான்மையினர் வாக்குகள்ல புதிய தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், அதாவது இப்பதான் 18 வயது ஆனவங்க, 18 ஒரு 21 22 வயது இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அந்த முதல் வாக்களிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிறுபான்மையினரா இருந்தாலும் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுற கல்ச்சர் தான் இருக்கு. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் அதிகமாக சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதி, அங்க காங்கிரஸ் கட்சிகள் திமுக வலுவா இருக்கக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் முதல்ல ஓட்டு போடக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டா டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்தை விஜய் எடுக்கிறார். அந்த ஓட்டு உண்மையிலே பாதிக்கும், திமுகவை பாதிக்கும். அது போன்று சில இடங்கள்ல திமுக கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவர் எடுக்கிறத தாண்டி இன்னொரு வகையில திமுகவுக்கான கொள்கை எதிர அப்படியே வச்சிருக்கிறார். இவரும் பாஜக எதிர்ப்பு என்பது திமுகவுடைய கொள்கையாக இன்னைக்கு இருக்கு. நீங்க அதிமுக எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பு. பட் ஆனா அதை விட மிச்சமா கடந்த சில தேர்தல்களா ஒரு 3 தேர்தல்களா ஒரு வெற்றி சூத்திரம் வைத்திருக்காங்க, பாஜக எதிர்ப்பு. அதே விஷயத்தை தான் விஜயும் பேசுறாரு. எதெல்லாம் திமுகவோட சமூக நீதி சமத்துவம்னு கொள்கைகள் இருக்கோ அதே கொள்கைகள்ல தான் தாவேக்காவும் கொள்கையை வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஓட்ட திமுக இருந்து எடுப்பார். பட் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஓட்டு வங்கி இருக்கணும் சார், அதுதானே பெருசா மேஜர் ரோல் பண்ணும் ஒவ்வொரு தேர்தலையும். அந்த ஓட்டு அதிமுக தானே வரணும், அதை எடுக்கிறார்ல விஜய். சோ இரண்டு கட்சிகளுக்கு ஒரு சமநிலை சேதத்தை தான் அவர் ஏற்படுத்துவார். அந்த வகையில டிடிவி தினகரன் அவர்கள் அவர் தரப்புல ஆபத்துக்கான கருத்தை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். மற்றபடி அமமுகவினுடைய ஓட்டுகளே அதிமுகவுக்கு முழுசா சேர்றதுல கிரவுண்டை இன்னும் ஜெல் பண்ண வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு.